ராமேஸ்வரம் கஃபே குறிவைக்கப்பட்டது ஏன்? எதுக்காக அதை குறி வச்சாங்க? நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் கஃபேயின் ஒயிட் ஃபீல்டு கிளை கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திடீர்னு ஒரு குண்டு வெடிக்குது. மிகப்பெரிய ஒரு பரபரப்பு. அமைதியாக எல்லாம் லஞ்ச் மதிய உணவு சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் வெடிகுண்டு வெடித்து பலர் படுகாயம் அடைகிறாங்க. மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா முழுவதும் அந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்து. இதில் 10 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கண்ணாடிகள் திடீர்னு சிதற தரையில் இருந்து கிரானைட் கற்கள் உடைந்து தெரித்ததால் அங்கே சாப்பிட்டு இருந்தவங்க எல்லாருமே பயந்து ஓடிட்டாங்க. இந்த காட்சியெல்லாம் கர்நாடகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ராமேஸ்வரம் கஃபேவை திவ்யா ராகவேந்திரா ராவ் ஆகியோர் இணைந்து கடந்த 2021 தொடங்கினாங்க. இங்கே தோசை, இட்லி, பொடி இட்லி இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே கூட்ட நிறைவு வழியும். இந்த ஹோட்டலை தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதையடுத்து பெங்களூருவில் ராமேஸ்வரம் கஃபே புகழ் பெற்றதால் 4 கிளைகளை தொடங்கினாங்க. அதில் ஒயிட் ஃபீல்டு பக்கத்தில் குந்தலஹள்ளி கிளையில் தான் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு. IIM கல்வி நிறுவனத்தில் ஃபைனான்ஸ் மற்றும் நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கார் திவ்யா. மேலும் அவர் ICAI அப்படிங்கிற அமைப்பு, அதாவது ICAI அப்படிங்கிற அமைப்பினுடைய தென்னிந்திய பிராந்திய கவுன்சிலினுடைய பெங்களூரு கிளையினுடைய நிர்வாக குழு உறுப்பினராகவும் இருக்கார். அந்த குழு ஒரு மெம்பராகவும் இருக்கார். அவர் உணவுத்துறையில் அந்த ஃபுட் இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்டில் 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ராகவேந்திர ராவை சேஷாத்ரிபுரத்தில் ஒரு எளிய உணவகத்தில் மீட் பண்ணுறார். 2 பேரும் சேர்ந்து தான் ராமேஸ்வரம் கஃபேவை தொடங்குறாங்க. மக்கள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பிறந்த ஊரை நினைவுபடுத்தும் வகையிலேயே இதுக்கு ராமேஸ்வரம் கஃபே அப்படின்னு பேர் வச்சாங்களாம். இது மட்டும் இல்லாமல் இங்கே டால்டா பயன்படுத்தப்பட மாட்டாது, சுத்தமான நெய் தான் சமையலுக்கு பயன்படுத்தப்படும். ராமேஸ்வரம் கஃபேயில் குளிர்சாதன பெட்டியில் இருக்காது. அதனால இவங்க தரத்தை உயர்த்தி காட்டியது. இத்தகைய கடையில தான் இப்போ குண்டு வெடிச்சிருக்கு. இந்த நிலையில குற்றவாளியின் அடையாளம் CCTVயில் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே பலமுறை பெங்களூருக்கு தீவிரவாதிகள் ஆபத்து இருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதனால இந்த குண்டுவெடிப்பு குறித்து முழுமையான விசாரணை நடத்தினால்தான் உண்மை தெரிய வரும். தேசிய புலனாய்வு முகமையும் களத்தில் இறங்கியிருக்காங்க. மக்களவை தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்திருப்பது அப்படிங்கிறதுனால தீவிரமாகவும் கூர்ந்து கவனித்தும் விசாரித்தால் உண்மை வெளியே வரும். ராமேஸ்வரம் கஃபேயின் வருமானம் 4.5 கோடி அப்படிங்கிறாங்க. அதனால ராமேஸ்வரம் கஃபே வர்த்தகத்தை சீர்குலைக்கவும் சதி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய வர்த்தகத்தை சீர்குலைக்க நடந்த சதியா, அரசுக்கு விடுக்கக்கூடிய எச்சரிக்கையா, மக்களை அச்சுறுத்தும் வேலையா அப்படிங்கிற பற்றி பல கோணங்களில் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ NIA வசம் இந்த விசாரணை ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இனி தீவிரமாக அவங்க களத்தில் இறங்கி விசாரிக்க தொடங்கியிருக்காங்க.